இது வந்து நம்ம மிஷின்ல ஸ்டிச் பண்ணது, இது வந்து நம்ம வந்து கையில ஸ்டிச் பண்ணது. ரெண்டுத்துக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்காது. ஃப்ரீ டைலரிங் கிளாஸ்ல இன்னைக்கு நம்ம டே 4 பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து நம்ம பட்டன் எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நம்ம இதுக்கு முன்னாடி ஹேண்ட் ஸ்டிச், ஹெம்மிங் ஸ்டிச் இது எல்லாமே பார்த்திருக்கோம். அந்த வீடியோலாம் நீங்க இன்னும் பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோலாம் பார்த்துட்டு வந்து இதுல வந்து நீங்க கண்டினியூ பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரீ கிளாஸ் ஃபுல்லா நீங்களும் அட்டென்ட் பண்ணணும்னா நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் பட்டன் ஸ்டிச் பண்ணதுக்கு த்ரெட் வந்து நான் 4 பீசஸா எடுத்துக்கிறேன். ஓகே, பாருங்க 4 நூல் வந்து இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம ஹேண்ட் ஸ்டிச் எல்லாம் பண்றப்ப 2 நூல் தான் எடுத்தோம். இப்போ வந்து நான் 4 நூலை வந்து 4 ஃபோல்ட் பண்ற மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கீங்க. ஓகேவா, 4 நூல் தெரியுதா? வந்து எண்ணாட் போட்டுக்கிட்டேன். எண்ணாட் போடுறது வந்து இப்படி எண்ணாட் போடுறது எப்படி, ஃபேப்ரிக்ல ஸ்டிச் பண்ணக்கப்புறம் எண்ணாட் போடுறது எப்படி, எல்லாமே டீட்டெயிலாம் நான் வந்து ஹேண்ட் ஸ்டிச் வீடியோல கிளியரா கொடுத்துருக்கேன். நீங்க என்ன அதை செக் பண்ணலன்னா போய் செக் பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு விசிபிளா தெரியறதுக்காக நான் வந்து இந்த ஃபேப்ரிக்ல வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து என்ன கலர் ஃபேப்ரிக் யூஸ் பண்றீங்களோ அந்த கலர்ல சிமிலரா இருக்கிற மாதிரி பட்டன்ஸ் கலர் வந்து எடுத்துக்கீங்க. த்ரெட் வந்து ஃபேப்ரிக் யூஸ் பண்றீங்களோ அதே கலர் தான் த்ரெட் யூஸ் பண்ணணும். ஓகே, கலர் மாறி மாறி யூஸ் பண்ணக்கூடாது. நான் உங்களுக்கு வந்து விசிபிளா தெரியணுன்றதுக்காக தான் நான் கலர் மாத்தி யூஸ் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் அடியில இருந்து நீடில விட்டுக்கங்க. நம்ம வந்து பின்னாடி நாட் போட்டிருக்கோம், பின்னாடி நாட் போட்டிருக்கோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் விட்டுட்டு இதுல இருந்து 4 ஹோல் தெரியுதா? ஓகேவா, 4 ஹோல் தெரியும். அதுல ஒரு ஹோல் வழியா எடுத்துக்கங்க. இப்ப நம்ம வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும்னா இப்படி 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 1 1 இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஆப்போசிட் இப்படியும் ஸ்டிச் பண்ணலாம், இல்லைன்னா இப்படி கிராஸா கிறிஸ் கிராஸா வந்து ஸ்டிச் பண்ணலாம். அது உங்க சாய்ஸ் தான். நான் வந்து இப்ப இப்படிதான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். தெரியுதா? இந்த மாதிரி 1 மாதிரி. நம்ம பட்டன்ஸ் வந்து ஷர்ட்ஸ்லயும் யூஸ் பண்ணுவோம். சில பேர் வந்து பிளவுஸ்ல கூட பட்டன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. கிட்ஸ் ட்ரெஸ்ல கூட நம்ம வந்து சிலது யூஸ் பண்ணுவோம். இப்ப வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணா ஒரு 4 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்ப நம்ம இந்த சைடு ஸ்டிச் பண்ண, நம்ம இங்க ஸ்டிச் பண்ணிக்கோமா, இதுக்கு இப்ப பக்கத்துல இங்க விடணும். ஓகே, இப்போது பக்கத்துல உள்ள ஹோல் வருதா? சரி, இப்படிதான் இருக்கும். ஒரு 4-5 ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து 4 நூல் எடுத்திருக்கனால நான் 4-5 ஸ்டிச் போட்டுக்கிறேன். நீங்க வந்து 2 நூல் எடுத்தீங்கன்னா ஒரு 6 to 7 அந்த மாதிரி போட்டுக்கங்க. ஆனா 4 நூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அது மாதிரி நீடில் வந்து நான் பெரிய சைஸ் நீடில் எடுத்திருக்கேன். நான் வந்து பேசிக்ஸ் டூல்ஸ்ல நான் காட்டிருப்பேன் இந்த நீடிலோட சைஸ். இந்த நீடிலோட சைஸ் உங்களுக்கு தெரியலன்னா பேசிக் மெட்டீரியல் வீடியோஸ்ல போய் செக் பண்ணி பாருங்க. இப்ப எண்ணாட் போட்டுக்கிறேன். எண்ணாட்லாம் நான் ஹேண்ட் ஸ்டிச் வீடியோல கிளியரா சொல்லியிருக்கேன். அதை வந்து நீங்க பாக்கலன்னா இன்னும் போய் செக் பண்ணி பாருங்க. எண்ணாட் போட்டேன். இப்ப பாருங்க பட்டன்ஸ் நல்லா பிக்ஸ் ஆயிடுச்சு. நீங்க கொஞ்சம் வந்து கிரிப்பா தைக்கணும். கொஞ்சம் டைட்டா தைக்கும் போது உங்களுக்கு நல்லா கிரிப்பா கொடுக்கும். இந்த மாதிரி தான் பட்டன் ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணிடுங்க. பிளவுஸ்லயும் வந்து பட்டன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம ஹூக் அண்ட் ஐ ஸ்டிச் பண்ணுவோமா, இது வந்து ஐ பார்ட்ல தான் நம்ம பட்டன் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஹூக் ஸ்டிச் பண்ற இடத்துல நம்ம பட்டன் ஸ்டிச் பண்ணக்கூடாது. இங்க பாத்தீங்கன்னா இந்த பிளவுஸ் கலருக்கு சிமிலரான கலர்ல பட்டன்ஸ் எடுத்துக்கிட்டேன். நான் தச்ச நூலும் வந்து பிளவுஸோட கலர்ல தான் நான் வந்து தச்சிருக்கேன். ஓகேவா, இந்த மாதிரி தான் பட்டன் ஸ்டிச் பண்ணணும். ரைட் சைட்ல தான் ஸ்டிச் பண்ணுவோம். ரைட் சைட்ல அதான் ஹூக் அண்ட் ஐ ஸ்டிச் பண்ணுவோம். அது வந்து ஐ பார்ட் ஸ்டிச் பண்ணுவோம். அந்த இடத்துல தான் நம்ம வந்து பட்டன் ஸ்டிச் பண்ணுவோம். ஓகேவா, ஷர்ட்ஸ்லயே நம்ம ரைட் சைட் தான் பட்டன் ஸ்டிச் பண்ணுவோம். லெஃப்ட் சைட் வந்து ஹோல் தான் இருக்கும். ரைட் சைட் தான் பட்டன் ஸ்டிச் பண்ணுவோம். நம்ம ஹோலுக்கு சென்டரா இருக்கிற மாதிரி பட்டன் பார்த்து ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா, ஹோல் மேல கீழே மாத்தி வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது, கரெக்டா ஸ்டிச் பண்ணணும். இப்ப சப்போஸ் உங்களுக்கு வந்து ஷர்ட்ல ஏதோ பட்டன் மிஸ் ஆயிடுச்சுன்னா சில ஷர்ட்ஸ்ல எல்லாம் இந்த மாதிரி பேக் சைடு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டன்ஸ் எடுத்து நீங்க வந்து ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸ்பேர் பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்ப வந்து இந்த பட்டன்ஸோட ஹோல் எப்படி தைக்கிறது நம்ம மிஷின்லயும் பார்ப்போம், ஹேண்ட்லயும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கையில எப்படி தைக்கிறதுன்னு காட்டுறேன். அதுக்கு வந்து நம்ம சிங்கிள் நூல் தான் எடுத்துக்கணும். ஊசி வந்து சின்ன சைஸ் ஊசி நான் வந்து பேசிக் மெட்டீரியல்ல காட்டியிருப்பேன். அது வந்து 2 ஊசி காட்டியிருப்பேன். பெரிய சைஸ்ல தான் இப்ப பட்டன் ஸ்டிச் பண்ணேன். இப்ப சின்ன சைஸ்ல தான் இப்ப வந்து நான் வந்து அந்த ஹோல் வந்து ஸ்டிச் பண்ண போறேன். ஓகேவா, சைஸ் வந்து என்ன நீங்க பாக்கணும்னா அந்த பேசிக் மெட்டீரியல் நான் கொடுத்துருப்பேன். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. சிங்கிள் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். ஓகே, ஹைட்டோட சைஸ் வந்து
நம்மளுக்கு வந்து இந்த பட்டன் பாருங்களேன், பட்டன் எப்படி இந்த 1/2 இன்ச்குள்ள வருதா பட்டன், அப்போ வந்து நம்ம 1/2 இன்ச் வரை இருந்தா போதும். பட்டனை விட பெருசாவும் இருக்கக்கூடாது, பட்டனை விட கம்மியாவும் இருக்கக்கூடாது. கரெக்டா அந்த பட்டனுக்குள்ளே வந்து அந்த மாதிரி இருக்கிற சைஸ். ஓகேவா? 1/2 இன்ச். இப்ப வித்து வந்து நம்ம வந்து 1/4 இன்ச் வச்சுட்டாலே போதும். வித்து வந்து 1/4 இன்ச் வச்சுட்டா போதும். இப்படி பாக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி அடியில வந்து விட்டுக்கிறேன். இந்த கார்னர் ஃபர்ஸ்ட் விட்டுக்கங்க. இதுல இருந்து இந்த கார்னர்ல இப்படி விட்டு விட்டு எடுத்துக்கங்க. ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கங்க. ரொம்ப இழுக்க வேண்டாம். இழுத்தீங்கன்னா அப்படி சுருங்கிக்கும். இழுக்காம நார்மலா ஸ்டிச்சஸ் போடுங்க. இப்ப வந்து இங்க இருந்து ஓகேவா, இங்க இருந்து ஒரு 0.1 ஓகே 0.1 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் அளவுக்கு எடுத்துக்கங்க. இப்ப இங்க இது வந்து நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பக்கத்துல ஸ்டிச் பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு ஃபினிஷிங்ல வந்து நல்லா இருக்கும். அதனால ரொம்ப நெருக்கமா வந்து ஸ்டிச் பண்ணிக்கிங்க. அப்போ உங்களுக்கு பெர்ஃபெக்டான லுக் கிடைக்கும். இது ஸ்டிச் பண்ணிட்டு மிஷின்லயே ஸ்டிச் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு அதோட வித்தியாசம் தெரியும். இப்ப இது மேல போட்ட மாதிரி கீழே போடணும். இப்ப அப்படியே இது முடிச்சிட்டோமா, இப்ப இந்த சைடு ஆப்போசிட் சைடுல இப்ப இந்த சைடு போட்டோம்ல அதே மாதிரியே 0.1 இன்ச்சுக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு இப்ப அப்படின்னு உள்ள விட்டுட்டு இங்க வந்து எண்ணாட் போட்டுக்கிறேன் பேக் சைடுல. பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணிடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு லுக். உங்களுக்கு வந்து இது வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும். நான் போட்ட அந்த மார்க்கிங்லயே கரெக்டா போட்டிருக்கேன். பட்டன் இப்ப வந்து இது எப்படி ஹோல் போடணும்னு பாக்கலாம். இப்ப இதுல எப்படி நம்ம பட்டன் விடுறதுக்கு ஹோல் போடுறதுன்னு பாக்கலாம். இந்த சென்டர்ல நமக்கு ஃபேப்ரிக் கொஞ்சோடு தெரியுதுல, அது வந்து இந்த சீம் ரிப்பர் இருக்குல்ல, இது வந்து நான் மெட்டீரியல் பேசிக் மெட்டீரியல்ஸ் சொல்லியிருப்பேன். இந்த சீம் ரிப்பரை இந்த ஃபேப்ரிக் உள்ள இப்படி விடணும். ஓகே, விட்டுட்டு லைட்டா நீங்க இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் பிரியும். கொஞ்சம் தூரம் தள்ளி சரி விட்டு எடுத்துக்கீங்க. இருக்கும் போது வந்துச்சா ஹோல் கிரியேட் ஆயிடுச்சா. இதுல பட்டன் விட்டு பாத்தீங்களா, நம்ம பட்டன் வந்து போட்டுட்டோம். ஓகேவா, இது வந்து உங்களுக்கு எதுவுமே வந்து தெரியாது இப்படி பார்க்கும்போது. ஸ்டிச்சஸ் இன்னும் நீங்க இந்த மாதிரி தான் நம்ம பட்டனுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுவோம். இது வந்து இந்த ஃபேப்ரிக் நூல்ல ஸ்டிச் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு மேல எதுவுமே தெரியாது. லைட்டா உங்களுக்கு பிளாக் கலர்ல தெரியுதுல்ல, நீங்க வந்து அதை வந்து இது பண்ண வேணாம். நீங்க இந்த ஃபேப்ரிக் ஒயிட் யூஸ் பண்றீங்கன்னா ஒயிட் ஃபேப்ரிக் நூல்ல வந்து நீங்க ஸ்டிச் பண்ணிருந்தீங்கன்னா இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இப்படி நம்ம பட்டன் போடும்போது அந்த நம்ம தச்சு வந்து தெரியதான் செய்யும். இப்போ மிஷின்லயே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிருந்தோம்னா இங்க பாருங்க, மிஷின்ல ஸ்டிச் பண்ணதுதான் பட்டன் போட்டாலும் இந்த மேல இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் தெரியதான் வந்து செய்யும். அதனால இது வந்து பிரச்சனை இல்லை. இது வந்து மேல இருக்கிறதும் தெரியதான் செய்யும். ஆனா உங்களுக்கு வந்து இது வந்து அவ்வளவா தெரியல பாருங்க. நம்ம மார்க் பண்ண சைஸ் நீங்க கரெக்டா போட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா தெரியாது. இப்ப இந்த பாயிண்ட் இருக்கு, இந்த பாயிண்ட் இல்லைன்னா நம்ம 1 வைக்கிறோம். என்னால கிளியரா தெரியல. எந்த வீல வந்து நம்ம 0.5 இந்த மாதிரி இருக்கேன், வந்து 3ல வச்சு எப்படிதா டேபிள் டாப் மிஷின்லயும் நார்மல் மிஷின்லயும் எப்படி வந்து நம்ம நூல் கூக்குறதுலாம் வந்து மிஷின் ஆபரேஷன் கிளாஸ்ல பாக்கலாம். அந்த கிளாஸ் தான் நீங்க வந்து கண்டினியூவா பாக்கணும்னா நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 1 நம்பர் வச்சுக்கிட்டு இப்ப நம்பர் 2, இப்ப நம்பர் 3. நீங்க ஃபேப்ரிக்க பிடிக்கவே வேணாம், இதே
இப்ப கரெக்டா பாருங்க அந்த ஸ்டிச்சிங் லைன் கிட்ட அதுல நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். கரெக்டா 3rd லைன் கிட்ட கரெக்டா ஸ்டாப் பண்ணிட்டு இப்ப திரும்பி நம்பர் 4க்காக அந்த 2 லாக்கே வச்சுக்கிறேன். நீங்க வைக்கும் போது நீடில் வந்து உள்ள இருக்கக்கூடாது. நீடில வெளியே எடுத்துட்டு தான் நீங்க வந்து திருப்ப முடியும். நீடில் உள்ள இருந்தா திருப்ப முடியாது. இப்ப அவ்வளவுதான். நீடில் வெளியே எடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம மிஷின்ல ஸ்டிச் பண்ணது, இது வந்து நம்ம வந்து கையில ஸ்டிச் பண்ணது. ரெண்டுத்துக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்